ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மையம் இருக்க பாருங்கள், சிஎஸ்சிஆர்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 22/3/2025 21/4/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக மே ஜூனில் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி கம்ப்யூட்டருக்கான டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து பார்த்தா ஒரு தேதி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதவி பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன பதவி அப்படின்னா ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 177 வேக்கன்சி, 19,000 கிட்ட சேலரி கொடுக்குறாங்க. 12th பாஸ் பண்ணால் போதுமானது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பிங் ஸ்பீட் அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கேட்டிருக்காங்க. 32 வேக்கன்சி, 25,000 சேலரி கொடுக்குறாங்க. 12th பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக ஒவ்வொரு அந்த இன்ஸ்டியூட் வைஸாக உங்களுக்கான வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எந்த ஹெட் குவார்ட்டர் அதெல்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஒரு 209 வேக்கன்சி உங்களுக்காக வந்து பார்த்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூஆர் கேட்டகரி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் 500 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 வருஷம் அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் அதிகபட்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கான டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் மெத்தட் மூலமாக அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஏதாச்சும் ஒன்றத்தில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 200 கொஷின் கேட்குறாங்க. 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆக பாருங்கள். ப்ரிப்ரேஷன் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் லிஸ்ட்டு எடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் யாராவது செலக்ட் ஆகிறோ அடுத்த கட்டமாக உங்களுக்கு அந்த டைப்பிங் டெஸ்ட்டாக இருக்கட்டும், கம்ப்யூட்டருக்கான டெஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் வைப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் வந்து ஆக பாருங்கள். ஓகே, இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வரைக்கும் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.